அச்சத் திரைப்படங்கள் என்பது வெறும் காட்சி இன்பம் மட்டுமல்ல, அது மனித பரிணாம வளர்ச்சியின் ஒரு கண்ணாடி. பயத்தின் பல முகங்களை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தாலும், இந்த அச்ச உலகம் எப்படி ஒரு புதிய பரிணாமத்தை நோக்கி நகர்கிறது என்று பார்ப்பது மிகவும் வியப்பானது. இதற்கு பின்னால் ஒரு வலுவான உளவியல் இருக்கிறது. முதல் விஷயம், கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் ஆபத்து. நிஜ வாழ்க்கையில் நமக்கு ஆபத்து வந்தால் அஞ்சி நடுங்குவோம். ஆனால் திரையரங்கில் அல்லது வீட்டுக்குள் ஒரு திரையின் வழியாக அச்சத்தை அனுபவிக்கும்போது அந்த ஆபத்தின் மீது நமக்கே ஒரு கட்டுப்பாடு இருப்பதாக நம் மூளை நினைக்கிறது. இது ஒரு வகையான பாதுகாப்பான சிலிர்ப்பு. நம் அன்றாட வாழ்க்கையில் இருக்கும் அழுத்தம், கவலை, சினம் எல்லாவற்றையும் இந்த அச்சப்படங்கள் ஒரு வடிகாலாக இருந்து வெளியேற்றுகின்றன. படத்தின் இறுதியில் வரும் அந்த நிம்மதி நம் மனதிற்கு ஒரு பெரிய அமைதியை தருகிறது. மரணம், ஆவிகள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றல்கள், இதெல்லாம் எப்போதுமே நமக்கு ஒரு மர்மம்தான். அந்த மர்மங்களை சற்று நெருங்கி பார்ப்பதற்கான ஒரு ஜன்னல்தான் இந்த அச்சப்படங்கள். இன்று அச்சத் திரைப்பட கலை ஒரு புதிய உயரத்தை தொட்டிருக்கிறது. வெறும் ஆவியோ இரத்தக் களரியோ மட்டுமே அச்சம் இல்லை என்று நவீன இயக்குநர்கள் நிரூபித்து வருகிறார்கள். சமூகம் கட்டமைத்திருக்கும் கசப்பான உண்மைகள், இனம், வர்க்க வேறுபாடு, சமூக அநீதிகள் எப்படி மனிதர்களை மனரீதியாக சிதைக்கின்றன என்று சில படங்கள் பேசுகின்றன. இன்னும் சில கதைகள் இந்த தொழில்நுட்ப உலகத்தில் மனிதர்கள் தங்களுக்குள்ளேயே தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கும் அந்த தனிமையின் பயத்தை காட்டுகின்றன. நம் கடந்த காலம், நாம் மறக்க நினைக்கும் நினைவுகள், காலத்தின் சுழற்சியில் சிதைந்து போகும் மனநிலை, இது எல்லாமே இப்போது ஒரு புதிய வகை அச்சத்தை நமக்குள்ளே விதைக்கிறது. ஒரு சிறந்த அச்சப்படம் என்றால் என்ன? அதை பார்த்துவிட்டு வீட்டிற்கு வந்ததும் இரவில் தனியாக இருக்க பயப்பட வைப்பது மட்டும் சாதனை இல்லை. இப்படி ஒரு சூழல் எனக்கு வந்தால் நான் என்ன செய்வேன்? அப்படி என்று உங்களை யோசிக்க வைக்க வேண்டும். அச்சம் நமக்கு காட்டும் விஷயங்களில் இல்லை, அது நமக்கு காட்டாமல் மறைக்கும் விஷயங்களில்தான் உண்மையான மர்மமே ஒளிந்திருக்கிறது. உண்மையில் ஒரு அச்சப்படம் நம்மை பயமுறுத்துவது தற்செயலாக நடப்பது இல்லை. அது ரொம்ப துல்லியமாக கணிக்கப்பட்ட ஒரு கலை அறிவியல். பாதி பயம் காது வழியாகத்தான் நம் மூளையை அடைகிறது. இயக்குநர்கள் கேட்கொலி அதிர்வு என்று சொல்லப்படும் மனித காதுகளுக்கு கேட்காத அதிர்வெண் கொண்ட ஒலிகளை பின்னணியில் பயன்படுத்துவார்கள். இது நமக்கு கேட்காது, ஆனால் நம் உடல் அதை உணரும். காரணமே இல்லாமல் நெஞ்சு படபடக்கும், உடல் நடுங்கும். அது மட்டுமல்லாமல் திடீரென்று ஒட்டுமொத்த சத்தத்தையும் நிறுத்தும் திடீர் அமைதி உத்தி மூலமாக நம் மூளையை உச்சக்கட்ட பதற்ற நிலைக்கு கொண்டு போவார்கள். ஒளிப்பதிவு கருவி எங்கே நிற்கிறது என்பதுதான் உங்களை எப்போது பயப்பட வைக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது. வெற்று இட உத்தி மூலமாக கதாபாத்திரத்திற்கு பின்னாலோ அல்லது பக்கத்திலோ ஒரு பெரிய வெற்று இடத்தை, இருட்டான பகுதியை காட்டுவார்கள். நம் கண்கள் தானாகவே அங்கே ஏதாச்சும் அசையுமா என்று தேட ஆரம்பிக்கும். அதேபோல ஒளிப்பதிவு கருவியையே கதாபாத்திரத்தின் கண்ணாக மாற்றும் முதன்மை பார்வை உத்தி மூலமாக நாம் திரைக்கு வெளியே இல்லை, அந்த ஆபத்தான சூழலுக்குள்ளேயே இருக்கும் உணர்வை ஏற்படுத்துவார்கள். திடுக்கிடும் அச்சுறுத்தல்களின் கலை, அதாவது திடீர் திடுக்கிடல் என்று சொல்லுவார்கள். அதில் இசை பயங்கரமாக ஏறும், கதவு திறக்கும், ஆனால் அங்கே ஒரு பூனைதான் நிற்கும். நாம் அப்பாடா என்று ஓய்வெடுக்கும் அடுத்த நொடி எந்த இசையும் இல்லாமல் நிஜமான அச்சுறுத்தல் திரையில் வரும். நம் மூளை எப்போது ஓய்வெடுக்கிறதோ அப்போது தாக்குவதுதான் இந்த உத்தி. இருட்டையும் அமைதியையும் எப்படி ஆயுதமாக மாற்றுகிறார்கள் என்று 2 உதாரணங்களை வைத்து பார்க்கலாம். முதலாவது, ஒளியை போடும்போது வெளிச்சத்தில் ஒன்றும் தெரியாது, ஆனால் ஒளியை அணைத்து இருட்டாகும் அந்த ஒரு மைக்ரோ நொடியில் ஒரு உருவம் நிற்கும். வெளிச்சம் என்றால் பாதுகாப்பு, இருட்டு என்றால் ஆபத்து என்கிற மனிதனின் அடிப்படை பரிணாம பயத்தை வைத்து விளையாடும் உத்தி இது. இரண்டாவது, சத்தம் போட்டால் மரணம். சாதாரண படங்கள்ல பயமுறுத்தும் காட்சியில் சத்தமாக இசை வரும், ஆனால் தப்பித்தவரை ஒரு பாத்திரம் கீழே விழுந்தால் கூட அது மரணத்திற்கான அழைப்பாக மாறும் கதைகள் இருக்கின்றன. திரையில் கதாபாத்திரங்கள் அமைதியாக இருக்கும்போது திரையரங்கில் இருக்கும் நாமும் உணவு உண்ணும் சத்தத்தை கூட குறைத்து மூச்சடக்கி பார்க்க ஆரம்பிப்போம். திரையரங்கையே தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் விசித்திரமான உத்தி இது. அச்சம் என்பது வெறும் பயத்தின் உச்சக்கட்டம் மட்டும் இல்லை, அது மனித உணர்ச்சிகளின் மிக கடினமான ஒரு சோதனை களம். நாம் ஓர் அச்சப்படத்தை ரசிக்கும் போது நம்முடைய சொந்த பயங்களுடனும் நம் மனதின் இருண்ட பக்கங்களுடனும் ஒரு உரையாடலை தொடங்குகிறோம். அடுத்த முறை திரையில் ஒரு பயங்கரமான காட்சியை காணும் போது பயத்தில் கண்களை மூடிக்கொள்ளாதீர்கள். அந்த பயத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் மனித மனதின் ஆழத்தை பாருங்கள். ஏனென்றால் அச்சம் என்பது முடிவல்ல, அது நம்மை குறித்தே நாம் கற்றுக்கொள்ளப் போகும் ஒரு புதிய தொடக்கம்.